நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் எல்லாமே வாசுதேவன் என்பதை பற்றி கேட்போம். சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பரமபதத்திலே பரதத்துவமாக எழுந்தருளி இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறான். அதாவது எம்பெருமானுடைய நிலைகள் அப்படின்னு சொல்கிறது 5: பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சைன்னு 5 விதமான நிலைகள் சொல்லப்படுறது. அதில் முதல் நிலை அப்படிங்கிறது பரதத்துவம், பரத்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பரமபதம். அதுக்கப்புறம்தான் வியூக வாசுதேவனாக பகவான் அவதாரம் பண்ணுறான். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன் இப்படி சொல்லக்கூடியதான யூக பேதங்கள்னு பேர். அதில் வாசுதேவன் அப்படிங்கிற திருநாமத்தோடு தான் பகவான் அவதாரம் பண்ணுறான். வியூக அவதாரத்தில் பண்ணுறான். பரமபதத்தில் இருக்கிற பகவானுக்கும் பரவாசுதேவன் அப்படிங்கிறதான திருநாமம் உண்டு. அதனால் வாசுதேவன் அப்படிங்கிற திருநாமம். அப்போ பரமபதத்தில் இருக்கக்கூடியதான பகவான் என்ன பண்ணுறான்? வையந்தாழ வருகிறான். எதுக்கு அப்படின்னு கேட்டால், பரமபதத்தில் பரதத்துவ குணம்தான் இருக்கும். அந்த பரதத்துவம் தோற்றும்படியாக அங்கே சேவை சாதிப்பான். அதனால் பகவானிடத்தில் அங்கே இருக்கக்கூடியதான் நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள், கைங்கரியம் பண்ணக்கூடியவா அந்த குணத்தையே, பரத்துவ குணத்தையே அனுபவிச்சுருப்பா. அதனால் சௌசீல்யம், சௌலபியம் முதலான குணங்கள்லாம் அனுபவிக்க முடியாது. அந்த குணங்கள் தோற்றும்படியாக இங்கே வையந்தாழ மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள் எல்லாம் பண்ணுறான். அதில் பூர்ணாவதாரமானது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இதில் தனக்குன்னு ஒரு தாயார், தகப்பனார் அப்படிங்கிறதெல்லாம் தேர்ந்தெடுத்துண்டு தன்னுடைய அவதார ரகசியத்தையும் லீலா ரகசியத்தையும் காண்பிக்கிறான். இங்கே இருக்கக்கூடியதான ஜீவாத்மாக்களுக்கு, அவனை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லாம் நமக்கு எடுத்து காமிக்கிறது. பகவான் என்ன பண்ணுறான்? வியூகத்தில் அந்த சமுத்திரத்தில் அவனை சயனிச்சுக்கிறான். திருப்பார்கடலில் சயனிச்சுக்கிறான். சமுத்திரத்தில் ஜலமயம் ஜகத்துன்னு அந்த இடத்துல ஜலத்தில் சயனிச்சுக்கிறான். அப்போ சயனிக்கும் பொழுது பிரகிருஷ்ட விஜான பலைக தாமணி அப்படின்னு சொல்லக்கூடியதான திருவனந்தாழ்வான் பெரிய அந்த சமுத்திரம், எப்பேற்பட்டதான சமுத்திரம் ஆழ்வார் நன்னா அனுபவிக்கிறார். தாளும் தோளும் சமனில்லாத பலபரப்பி அப்படின்னு நன்னா விஷாலமானது, நன்னா நீண்டு அந்த திருமேனியை இப்போதான் விஸ்வரூபம் காமிச்சான அப்சரஸ்திரிகளுக்கு. ஆதி அந்தம் இல்லாததான லோகங்களையே வியாபித்து இருக்கக்கூடியதான, எல்லா லோகங்களையும் வியாபித்து இருக்கக்கூடியதான பெரிய திருமேனி விஸ்வரூப தரிசனம். அப்படிப்பட்டதான நீண்ட திருமேனி, ஆஜானுபாகம் அரவிந்த தலாயதாட்சம் சொல்ற மாதிரி பெரிய திருமேனி. அந்த திருமேனி திருவனந்தாழ்வான் மேலே சயனிக்கும்படியான பெரிய விஷாலமான கடல். அந்த கடல்ல சயனிச்சுருக்கான் பகவான். எதுக்கு சயனிச்சுருக்கான்ங்கிறான்? ஜகத் ரக்ஷண சிந்தை பண்ணிண்டு சயனிச்சுருக்கான். இந்த ஜகத்தை எப்படி ரக்ஷணம் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு படுத்துட்டுருக்கான், சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான் அப்படின்னு கேட்டா, இந்த லோகத்துல நம்மளால சிருஷ்டிக்கப்பட்டுள்ளதான இந்த ஜீவராசிகள், ஜீவாத்மாக்கள், ஜீவ வர்க்கங்கள் இவாளை எப்படி கரை சேர்க்கணும் அப்படின்னு சிந்திச்சுட்டு படுத்துட்டுருக்கானா, சயனிச்சுருக்கானா. இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு துக்கம் வந்தது, இல்லை ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணணும், ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னா நாம் பகவானை தியானம் பண்ணுறோம், சிந்திக்கிறோம். இப்போ பகவானை நினைச்சுட்டு நீ இந்த மாதிரி இந்த காரியத்தில் நான் பிரவர்த்திக்கிறேன், நீ நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம். அதுதான் தியானம், சிந்தனம்னு சொல்றது. இங்கே பகவான் சிந்தனம் பண்ணுறான். யாரை சிந்தனம் பண்ணுறான்?
ஆத்மானம் வாசுதேவாக்கியம் சிந்தையன்னு, தன்னையே நினைச்சுண்டு படுத்துட்டு இருக்கானாம். தன்னை என்ன வாசுதேவனை நினைச்சுட்டு படுத்துட்டு இருக்கானாம். ஆத்மானம் தன்னையே வாசுதேவாக்கியம், வாசுதேவம் என்ற திருநாமத்தை உடையதான தன்னை சிந்தையன்னு நினைச்சுன்னு படுத்துட்டு இருக்கான். இந்த ஜீவாத்மாக்களெல்லாம் கரை சேர்க்கணுமே அப்படின்னு நினைச்சுன்னு படுத்திருக்கான். அதுக்காக வாசுதேவனை நினைக்கிறானாம். அந்த வாசுதேவன் எப்படிப்பட்டவன்? வாசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இந்த ஜகத்துக்கெல்லாம் குருவானவன் அவன் தான் முதல் குரு, ஆதி குரு, ஆச்சாரியன். அவன் வசுதேவ சுதம், வசுதேவருடைய குமாரன். கம்ச சானூர மர்தனம், கம்சர்களை ஒழித்தவன், அழித்தவன். தேவைக்கு பரம ஆனந்தத்தை கொடுத்தவன். அப்படிப்பட்டதான ஜெகத்குருவான கிருஷ்ணனை சேவிக்கிறேன்கிறார். அந்த வாசுதேவன், அதான் அந்த வாசுதேவன் எப்படிப்பட்டவன்? வாசுதேவன்கிறது ஒரு பெரிய விருட்சம்ங்கிறது கருட புராணம். வாசுதேவன்கிறது ஒரு பெரிய விருட்சம். அந்த விருட்சத்தினுடைய நிழல்ல போய் ஏன் தங்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்கறது. ஏன்னா அந்த வாசுதேவன்கிறதான மரத்தினுடைய நிழல் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப குளிர்ச்சியும் கிடையாது, ரொம்ப உஷ்ணமும் கிடையாது, இதமா இருக்குமா. அது என்ன பண்ணும்? நம்மளுடைய கர்மாக்கள் பாபங்கள்னால நாம போக இருக்கக்கூடியதான நரகம்ங்கிறதான அக்னியை அணைச்சுடுமா. நரகத்துக்கு போகாம தடுக்கும் வாசுதேவனுடைய நிழல். ஏன் அதை நீங்க போய் அந்த நிழல்ல நிற்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்கறது கருட புராணம். வாசுதேவ தருச்சாயா, வாசுதேவன் அப்படிங்கிறதான பெரிய தரு மரம், அதனுடைய சாயா நிழல். நாதிஷீதா, ரொம்ப குளிர்ச்சி கிடையாது, குளிராது அங்கே போய் இருந்தா. நகர்மதா, எரிக்காது, ரொம்ப உஷ்ணம் கிடையாது. வேற என்ன பண்ணும்? நரகாங்கார சமணி, நரகங்கரான அந்த நெருப்பை அணைக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான வாசுதேவை கிமர்த்தம் ந சேவிதா, எதுக்காக சேவிக்காம இருக்கேள்? ஏன் அங்கே போய் ஒதுங்கி இழைப்பார்வில்லைங்கிற. இப்போ வாசுதேவனை சேவிக்கணும். வாசுதேவன் யார் அப்படின்னா, பரமபதத்தில் இருக்கக்கூடியதான பரவாசுதேவன். ஒரு சங்கல்ப மாத்திரத்தினால எல்லாத்தையும் நடத்தக்கூடியவன். தேவ் சச்சந்திரார்க்க நக்ஷத்ரா கம் திசோ பூர்மகோததிகி வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்தானி மகாத்மனா. சேதனா சேதனங்கள், உயிருள்ள வஸ்து, உயிரற்ற வஸ்து, இப்படி இருக்கக்கூடியதான சேதனா சேதனங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய சங்கல்பத்தினால, பிருத்திவி ஆபகா தேஜகா வாயு ஆகாசம் அப்படின்னு இருக்கக்கூடியதான பஞ்சபூதங்கள், அதில் இந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடியதான சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், திசைகள் எல்லாத்தையுமே அவன் தன்னுடைய சக்தியினாலேயே சங்கல்பத்தினாலேயே நடத்துகிறான். பூமியில நிலத்தில் இருக்கக்கூடியதான, நீரில் இருக்கக்கூடியதான இந்த உயிருள்ள உயிரில்லாததான வஸ்துக்கள், அப்புறம் உயிருள்ள வஸ்துக்கள்கிட்ட இருக்கக்கூடியதான ஐம்புலன்கள், அப்புறம் புத்தி, சத்துவம், தேஜஸ், பலம், இப்படி இருக்கக்கூடியதான மனசு, அதில் இருக்கக்கூடியதான திருடம், இது எல்லாத்தையுமே நியமிக்கக்கூடியவன், நடத்துபவன் யாரு? நியாமகன், நியந்தா, அதெல்லாம் யாருன்னா வாசுதேவன் தான்கிறார். ஒரு ஜீவனிடத்துல, மனிதனிடத்துல இருக்கக்கூடியதான இந்திரியாணி மனோ புத்திகி சத்வம் தேஜோ பலம் திருதிகி வாசுதேவாத்மகான்யாகு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞயேவச. இப்படி எல்லாத்தையுமே நடத்துபவன் வந்தான். க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞயேவச. க்ஷேத்திரம்னா அச்சேதன வஸ்து, க்ஷேத்ரஜ்ஞம் அப்படின்னா அதுல உடம்புங்கிறதான அச்சேதனத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் க்ஷேத்ரஜன். இப்போ சேதனா சேதனன் இது ரெண்டுமே எம்பெருமானுடைய சரீரம். வாசுதேவாத்மகான்யாகு. அப்படிப்பட்ட வாசுதேவனை யார் சேவிக்கிறாளோ அந்த வாசுதேவ பக்தர்களுக்கு ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொச்சித்து. அவளுக்கு ஒரு நாளும் ஒரு விதமான எந்த துக்கங்களும் வராது. அவள் எப்பொழுதுமே நன்னா இருப்பா, சுகமாக இருப்பா. அப்படிப்பட்ட வாசுதேவனை
சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மற்றவை நாளை கேட்போம்.